Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no stain. It's all gain. தென் தமிழகத்தைச் சார்ந்த மாணவர்களுக்கு வரப்பிரசாதமாக மதுரையில் அமைக்கப்பட்டு வருகிறது கலைஞர் நினைவு நூலகம். அதன் சிறப்பம்சங்கள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். மதுரையில் 114 கோடி ரூபாய் செலவில் கலைஞர் நினைவு நூலகம் முழுக்க ஆராய்ச்சி மாணவர்களுக்காக உருவாகி வருகிறது. மதுரை புதுநத்தம் சாலையில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான 2.7 ஏக்கர் நிலத்தில் 2,179,000 சதுர அடி கட்டட பரப்பளவில் 8 தளங்களுடன் நவீன வசதிகளோடு கலைஞர் நினைவு நூலகம் நிர்மாணிக்கப்பட்டு வருகிறது. தெற்காசியாவின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை இந்த நூலகம் பெற உள்ளது. 7 மாடிகள் கொண்ட இந்த நூலகம் முற்றிலும் குளிரூட்டப்பட்டதாகவும் 3 மாடிகள் வரை கண்ணாடிகளால் ஆன முகப்பு தோற்றம் கொண்டதாகவும் அமையும். இந்த நூலகத்தில் இலவச வைஃபை வசதி, 3 நகரும் படிக்கட்டுகள், 6 மின் தூக்கிகள் மற்றும் மாடித்தோட்டம் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. மேலும் தமிழர் பண்பாடு, அறிவியல் கண்டுபிடிப்புகள் அடங்கிய கலைக்கூடம், மாநாட்டுக்கூடம், மாற்றுத்திறனாளிகள் பிரிவு ஆகியவையும் இந்த நூலகத்தில் அமைகிறது. முதல் தளம் முதல் 6ஆம் தளம் வரை 2 லட்சத்திற்கும் மேலான நூல்கள் பல்வேறு பிரிவுகளாக அமைய உள்ளன. சுயசேவை சிற்றுண்டியகம், மாநாட்டுக்கூடம், குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி அரங்கு, மாற்றுத்திறனாளிகளுக்காக தரைத்தளத்தில் பிரத்யேக பிரிவு, பார்வையற்றோர், செவித்திறன் குன்றியவர்களுக்கு மின் மற்றும் ஒலி நூல்கள், 100 4 சக்கர வாகனங்கள், 200 2 சக்கர வாகனங்கள் நிறுத்த வசதி என நூலகம் பிரம்மாண்டமாக உருவாகி வருகிறது. தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இந்த நூலகம் வெகுவாக பயன்படும் என்கிறார் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. குறிப்பாக நம்முடைய மாணவ செல்வங்கள் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தங்களை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு என்று பல புத்தகங்களை ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 லட்சம் புத்தகங்கள் இருக்கின்ற அளவிற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு நூலகமாக வந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு செக்ஷன்ஸும் பார்த்து செஞ்சுருக்கிறாங்க. இங்கே இருக்கின்ற குழந்தைகள் செக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, முத்தமிழர் கலைஞருடைய படைப்புகள் இருக்கின்ற ஏறத்தாழ ஒரு 5000 புத்தகங்கள் வைக்கின்ற ஒரு இடமாக இருந்தாலும் சரி, அதே போன்று குழந்தைங்களுக்கு 2-3 செக்ஷன்ஸ் வச்சுருக்கிறாங்க. நீங்கள் நான் சொல்வதை காட்டிலும் நீங்கள் அது திறக்கும்பொழுது நிறைய சர்ப்ரைஸ் ஈவெண்ட்ஸும் அது இருக்கின்றது. அன்றைக்கு நீங்கள் பார்க்கும்போது இன்னும் ஒரு பிரமிப்பாக இருக்கும் என்பதில் எந்த அளவுக்கும் சந்தேகம் இல்லை. 700 பேர் அமர்ந்து படிக்கக்கூடிய அளவுக்கு போட்டித் தேர்வு பிரிவு என தனியாக அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறார் தலைமை பொறியாளர் சத்தியமூர்த்தி. காம்படிட்டிவ் எக்ஸாம் செக்ஷன்ஸ்க்கு அவங்களுக்கு ஒரு 700 பேர் அமர்ந்து அதற்கு படிக்க வேண்டிய குரூப் 1, IAS மற்றும் அனைத்து தரப்பான டீச்சிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஹால் ரெடி பண்ணி கொடுக்கப்பட்டுள்ளது. அதையும் தாண்டி ஓன் புக் ரீடிங் செக்ஷன்ல தானே புத்தகத்துங்களை நூல்களை கொண்டு அங்கே படித்துவிட்டு அவர்கள் செல்லலாம். தென் தமிழக மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்து வருகிறது கலைஞர் நினைவு நூலகம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மணுடன் பிரசன்ன வெங்கடேஷ். Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no stain. It's all gain.